إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் என்றும் நிலவட்டுமாக. அல்லாஹும்ம ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன்னால் குதுபே மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துல் பக்ராவுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் கூறுகிறார், ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி கெட்டவராக மாறிவிடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் இரண்டு இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். ஒன்று அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. யார் ஒருவர் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறானோ அவர் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவார். அப்போ அல்லாஹ்வை நன்றி செலுத்துவது எப்படி என்றால், ஒருவன் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவான். அப்போ ஜாகிர் என்பவன் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவன், அவன் ஷாக்கிராக எப்படி மாற வேண்டும்? அவன் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது அவன் ஷாக்கிர், அல்லாஹ்வை அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறுகிறான். இந்த ஜும்மாவில் நன்றி உணர்வு என்றால் என்ன, இதை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன கூறுகிறது? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், அவனிடத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. நாங்கள் மனிதர்களுக்கு இரண்டு பாதையை காட்டியிருக்கிறோம். ஒன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய பாதை, இன்னொன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நன்றி கெட்டவனாக செல்லக்கூடிய பாதை. இது மனிதனுடைய சாய்ஸ். அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நன்றி உள்ளவனாக இருந்தால் அது அவனுக்கு பலன் தரும். அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நன்றி கெட்டவனாக மாறினால் நாளை மறுமை நிச்சயமாக கை சேதம் அடைவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நிச்சயமாக இந்த நன்றி உணர்வு என்பது ஈமானுடைய அடையாளத்தை பலப்படுத்துகிறது. ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் அவனிடத்தில் கண்டிப்பாக இந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே
இந்த நன்றி உணர்வுடைய விஷயத்திலே பேசுகிற பொழுது இது மிகவும் குறைவான அடியாளத்தில் மட்டும்தான் இருக்கும். நன்றி உணர்வு என்பது எல்லா மனிதத்தில் இருக்காது. இது குறைவான அடியாளர் உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், பல சோதனைகளை மேற்கொண்டார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அவர் எப்படிப்பட்ட மனிதர்? இன்னஹு கான அப்தன் ஷகூரா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய மனிதர், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதராக இருந்த மனிதர். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இளமை முதல் முதுமை வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக நிறைய உழைத்தவர், நிறைய சோதனைகளை கண்டவர், நிறைய பிரச்சனைகளை மேற்கொண்டவர், நிறைய இன்னல்களை பார்த்தவர். ஆனால் ஒரு பொழுதும் அவர் நன்றி கெட்டவராக மாறவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், ஷாக்கிரல் லிஅன்உமி. இப்ராஹிம் அவர் எங்களுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கூறுகிறான், பலில்லாஹ ஃபஅபுத் வ கும் மினஷ் ஷாக்கிரீன். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வ கும் மினஷ் ஷாக்கிரீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக மாறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப அன்பான சகோதரிகளே, நாம் இன்று அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகளை நாம் உணர்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் தானாகவே நன்றி உணர்வு வரும். இன்று உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நிஅமத்துகள் என்று பேசப்படுகிறது. நம்முடைய பார்வையில் நிஅமத் என்றால் நாம் செல்வமாக கருதுகிறோம், பொருளாதாரமாக பார்க்கிறோம், பதவிகளை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அன்பான சகோதரிகளே, ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது. ஒரு மனிதனுடைய உடலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அதிகமான அருட்கொடைகளை வைத்திருக்கிறான். இந்த இரண்டு கண்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இந்த செவிகள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ் கூறுகிறான், وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. நாங்கள் உங்களுக்கு செவிகளை கொடுத்தோம், நாங்கள் உங்களுக்கு பார்வைகளை கொடுத்தோம், நாங்கள் உங்களுக்கு உள்ளத்தை கொடுத்தோம். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அன்பான சகோதரிகளே, உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத் இந்த செவிகள் தான், இந்த கண்கள். யூனிஸ் பின் அப்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய இயலாமை பற்றி பேசுகிறார். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. யூனுஸ் பின் அப்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பார்த்து கேட்டார், உங்களுடைய செவிகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய உள்ளத்தை ஒருவன் 1,00,000 தீனாருக்கு மதிப்பிட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா என்று கேட்டார். உங்களுடைய செவிகளை, உங்களுடைய கண்களை, உங்களுடைய இதயத்தை நான் 1,00,000 தீனாருக்காக நான் கேட்கிறேன், நீங்கள் கொடுப்பீர்களா என்று கேட்டார். நான் எப்படி கொடுப்பேன்? அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறார், "உஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன்." நாங்கள் உங்களுடைய உடலில் மிகப்பெரிய அருள்கொடை நாங்கள் படைத்திருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள், இன்று பார்வை இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், செவிகள் இல்லாதவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்கொடைகளை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் சஜிதாவில் வைக்கக்கூடிய அந்த தகையை நீங்கள் ஒருபொழுதும் எடுக்க மாட்டீர்கள். அவ்வளவு அல்லாஹ் இந்த அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார். விஞ்ஞானம் இது எவ்வளவு உயர்ந்து விட்டது, ஆனால் இந்த செவிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, இந்த கண்களை கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். ஒரு அடியான் பார்வை இல்லாத ஒரு அடியானை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வை இல்லாத அடியானை பார்த்து 2 கைகளும் 2 கால்களும் இல்லாத ஒரு அடியான் பார்த்து கூறுகிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாபி வஃதலனி அலா கதீரி மிம்மன் خلق தஃதீலா. அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும், அவன் என்னை இந்த பார்வையாளனை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். எனக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறான். எந்த முசீபத்தில் அவன் இருக்கிறாரோ அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அங்கிருந்து ஒரு நபர் கேட்டார், அவருக்கு பார்வை இல்லை, உனக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை,
அப்படி இருந்தும் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாய் என்று அந்த மனிதர் கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், அஷ்குருல்லாஹ் அன்ன வஹபனி லிசானன் ذاكرا وقلبا خاشعا وبدنا على البلاء صابرا. அல்லாஹ் எனக்கு அவனை தூதக்கூடிய, அவனை திக்ர் செய்யக்கூடிய நாவை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு அவனை திக்ர் செய்யக்கூடிய நாவை கொடுத்திருக்கிறான். وقلبا خاشعا, அவனை அஞ்சக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். وبدنا على البلاء صابرا, என்னுடைய உடல் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைகளை பொறுக்கக்கூடிய அந்த பொறுமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பல்லான சகோதரிகளே, இந்த நாவு அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவர்கள் கலீலம், மிக குறைவானவர்கள் தான். மிக குறைவானவர்கள் அல்லாஹ்வை இந்த நாவின் மூலமாக திக்ர் செய்கிறார்கள். எல்லோருக்கும் உள்ளம் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தை தட்டி பாருங்கள், அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா? இல்லை. அல்லாஹ் எல்லோருக்கும் உடலை கொடுத்திருக்கிறான். அந்த உடலை கொண்டு உங்களுடைய உடலில் பொறுமை இருக்கிறதா? இல்லை. பண்பான சகோதரிகளே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடை நீங்கள் உணர வேண்டும். அந்த உணர்வு தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நன்றி உள்ளவர்களாக நீங்கள் கொண்டு செல்லும். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஒரு கலீஃபாக வாழ்ந்தார். அவர் ஒரு முறை தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதர் கேட்டார், ஹாரூன், ஒரு முறை உங்களுக்கு தாகம் ஏற்படுகிறது, அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால், அந்த தாகத்தை போக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தண்ணீர் வேண்டும். அந்த தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஹாரூன் யோசித்தார். அதற்கு பிறகு நிதானமாக ஒரு பதிலை சொன்னார். என்னுடைய தாகத்தை போக்குவதற்காக ஒரு கிளாஸ் தண்ணீரை நான் வாங்குவதற்கு என்னுடைய பாதி ஆட்சி நான் விலைக்கு பேசுவேன். என்னுடைய தாகத்தை போக்குவதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக என்ன செய்வேன்? என்னுடைய பாதி ஆட்சி நான் விட்டுவிடுவேன் என்று சொன்னார்கள். பண்பான சகோதரிகள் சிந்தித்து பாருங்கள், வெறும் ஒரு கிளாஸ் தண்ணீருக்காக என்ன செய்கிறார்கள்? பாதி ஆட்சி அவர்கள் வெளியே பேசுகிறார்கள். பண்பான சகோதரிகளை, நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறினார் இல்லையா, எவர்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை என்றால், அந்த செவிகளை கொண்டு அவர்கள் கேட்கவில்லை என்றால், அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்க்கவில்லை என்றால், உலாயிக கல்அன்ஆம் பல் ஹும் அதல், எவர்களுக்கு செவிகள் இருந்தும் கேட்கவில்லையோ, எவர்களுக்கு கண்கள் இருந்தும் பார்க்கவில்லையோ, எவர்களுக்கு உள்ளங்கள் இருந்தும் சிந்திக்கவில்லையோ, அவர்கள் எல்லோரும் கால்நடை போன்றவர்கள். ஏன்? பல் ஹும் அதல், கால்நடை விட கீழ்த்தரமானவர்கள். அல்லாஹ் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறான். எதற்காக? பகுத்தறிவு வேண்டும் என்பதற்காக. நன்மை எது, தீமை எது, நேரான பாதை எது, கெட்ட பாதை எது, தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்று வேறுபாடுக்காக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு 6ஆம் அறிவை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மனிதன் அதை கொண்டு சிந்திக்கவில்லை என்றால், அந்த நியமத்தை அவன் உணரவில்லை என்றால், அவன் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற மாட்டான். அன்பான சகோதரிகளே, ஒரு முஸ்லீமாக நாம், ஒரு முஃமினாக நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நாம் அல்லாஹ்வுடைய அந்த நன்றியோடு அடியார்கள் நாம் எப்படி சேர வேண்டும்? அன்பான சகோதரிகளே, அதற்கு சில கடமைகள் இருக்கிறது. சில தன்மைகள் உங்களிடத்தில் வர வேண்டும். அந்த தன்மைகள் உங்களிடத்தில் வந்தால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நன்றி உள்ள அடியார்களாக மாறலாம். அதில் முதலாவது அன்பான சகோதரிகளே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் புகழ வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வை புகழணும். துன்பத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வை புகழணும். சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வை புகழணும். ஒரு முஃமின் அவன் எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை புகழக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமான செய்திகளை கேட்கிற பொழுது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ததீமு ஸாலிஹாத், எல்லாமே அல்லாஹ்வுக்கே. அவன் என்ன செய்தான்? எனக்கு இந்த அருட்கொடைகளை கொடுத்தான். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு துக்கமான ஒரு செய்தி கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன்? நான் புகழ்கிறேன். ஒரு முஃமினுடைய தன்மை எப்படி என்றால், அவன் சந்தோஷத்தில் இருந்தால் எப்படி அவன் அல்லாஹ்வை புகழ்கிறானோ, அவன் நிம்மதி இழந்தாலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது எப்படி அவன் அல்லாஹ்வை புகழ்கிறானோ, நோயுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். செல்வ செழிப்போடு வாழும் பொழுது எப்படி அல்லாஹ்வை புகழ
புகழ்கிறானோ, செல்வத்தை பிடுங்கி அவன் பரதேசியாக இருக்கிற பொழுது கூட அவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். இதைதான் அல்லாஹ் தஆலா அடியாரிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஹதீஸில் வருகிறது, மலக்குமார்கள் பிஞ்சு குழந்தையுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். பிறந்து 2 மாதம், 1 மாதம், 1 ஆண்டு காலத்தில் மௌத்தா போகக்கூடிய அந்த உயிரை கைப்பற்றி அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியாருடைய பிள்ளையுடைய உயிரை கைப்பற்றினீர்களே, அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? அல்லாஹ் கேட்பான் மலக்குமாரிடத்தில். மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த பிஞ்சு குழந்தையோட உயிரை நாங்கள் கைப்பற்றினோம். கைப்பற்றுகிற பொழுது அவர்களுடைய பெற்றோருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது என்றால், முதலில் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எந்த குழந்தையை அல்லாஹ் நீ கொடுத்து நீ வாங்கிட்டாயோ அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்வான், எந்த அடியான் கஷ்டமான நேரத்திலும் என்னை புகழ்ந்தானோ அவனுக்காக நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் மாளிகை கட்டுங்கள், சமூக அல்ஹம்த், அந்த மாளிகையில் பெயர் வையுங்கள் அல்ஹம்து என்று. பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், இங்கே வாப்பா கத்துகிறார், நான் பிள்ளையை பிறகு பெற்றெடுத்த தவறா என்று. அன்பான சகோதரிகளே, பிள்ளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பது நியமத். அந்த நியமத்தை எப்படி அல்லாஹ் கொடுத்தானோ அந்த நியமத்தை பறிப்பதும் அல்லாஹ் தான். இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் குழந்தை பிறக்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்களோ, குழந்தையை அல்லாஹ் அப்படியே பறிக்கிற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த திக்ர் வர வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு வாய் உணவை சாப்பிடுகிறான், ஒரு கலவை என்று சொல்வார்கள், ஒரு கலவை உணவு சாப்பிடுகிற பொழுது அவன் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கிறான், அந்த தண்ணீரை குடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் உள்ளத்தால் கூறுகிற பொழுது ஹதீஸில் வருகிறது, அந்த அடியானுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். என்கிட்ட உணவு இல்லை, என்கிட்ட தண்ணீர் இல்லை, நிறைய மக்கள் குறைகள் பேசுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு எல்லா வசதியும் வைத்திருக்கிறான். செல்வம் இல்லைதான், ஆனால் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். பதவிகள் இல்லைதான், ஆனால் அல்லாஹ் நமக்கு கொஞ்சமாக அல்லாஹ் இந்த சொசைட்டி நிம்மதியாக வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இதன் முதலாவது தன்மை என்னவென்றால் எல்லா நிலையிலுமே அல்லாஹ்வை புகழக்கூடியவராக மாறுங்கள். அப்படி நீங்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழுகிற பொழுது நீங்கள் நன்றி உள்ளவராக மாறுவீர்கள். இரண்டாவது அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை தருகிறான். அது எந்த நியமத்தாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்த நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறானோ அந்த நியமத்துடைய காரணம் அல்லாஹ் தான். உதாரணமாக, நான் இப்பொழுது செல்வத்தோடு இருக்கிறேன் என்றால் என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த சில மக்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள், மாஷாஅல்லாஹ் நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க, எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க, உடனே உள்ளத்துல ஷைத்தானுடைய வாய் வந்து செல்லும், எல்லாமே என்னுடைய உழைப்பு, எல்லாமே என்னுடைய ஆற்றல், எல்லாமே என்னுடைய கல்வி. அன்பான சகோதரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை வைத்துக் கொண்டு இப்படி நீங்கள் கூறுவீர்களானால் நீங்கள் காரூனுடைய பாதையில் செல்கிறீர்கள். காரூன் என்ன சொன்னான்? இன்னமா உதீதுஹு அலா இல்மின் இன்தி. உலமாக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் காரூனிடம், காரூன், உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் ஏழைகள் இருக்கக்கூடிய. உடனே என்ன சொன்னான் காரூன்? என்னுடைய கல்வியால் நான் சம்பாதித்தது, என்னுடைய அந்த பலத்தால், என்னுடைய ஆற்றலை நான் சம்பாதித்தது. அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி அல். அவனையும் அவனுடைய செல்வத்தையும் அவனுடைய வீடையும் அல்லாஹ் தஆலா உதைத்து விட்டான். பணத்தை வைத்து பெருமை அடிப்பது, பொருளாதாரத்தை வைத்து திமிராக இருப்பது, பதவியை வைத்து மக்கள் மத்தியில் பலத்தை காட்டுவது, இது அல்லாஹ்வும் விரும்ப மாட்டான், மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ்வும் விரும்ப மாட்டான், மனிதர்கள் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்புவது என்ன? உங்களுக்கு ஒரு நியமத்து கிடைக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் கொடுத்தான். உங்களுக்கு கல்வியில் நீங்கள் உயர்ந்த டிகிரி அடைந்தீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் கொடுத்தான். நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க, பணத்திற்காக நீங்கள் உழைத்தீர்கள், கண் விழித்தீர்கள், எல்லாமே செய்தீர்கள். ஆனால் அதனுடைய காரணத்தை யார் கொடுத்தார்? உங்களுக்கு அந்த பாதை காட்டியவர் யார்? அந்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாதுமான சகோதரிகளே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எடுத்துக் கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட ஆற்றல் அந்த நபி வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஒரே ஒரு கண் அசைவிலே 3000 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய அந்த அரியாசனத்தை கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் எவ்வளவு தூரம்? 3000 கிலோமீட்டர் தூரமாக கூட அந்த அரியாசனத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப உடனே சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்போடைய அருள் என்று சொன்னார்கள். அங்க என்ன சொல்லவில்லை, என்னுடைய ஆற்றலை பாருங்கள், என்னுடைய பவரை பாருங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய ரப்போடைய ஃபத்ல், இது என்னுடைய ரப்போடைய அருள் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் குறைகளுக்கு அல்லாஹ் மிக முக்கிய காரணம். அதை நீங்கள் உணர வேண்டும். அதற்கு நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவது அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அந்த அருட்கொடைகளை வெளிப்படுத்துங்கள். வெளிப்படுத்து என்றால் எப்படி? அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏழைகளுக்கு அதிகமாக செலவு செய்யுங்கள். உங்களுடைய செல்வம் என்பது உங்களுடைய தர்மத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், உஸ்மான் பின் அலி, உஸ்மான் பின் அஃபான் போன்ற சஹாபாக்கள் செல்வத்தை அதிகமாக வைத்திருந்தார்கள். செல்வத்தை அவர்கள் பதுக்கி வைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செல்வத்தை கொண்டே இருந்தார்கள். உஸ்மான் பின் அஃபான் எப்படி செல்வம் செய்தார்கள்? எவ்வளவு தீனார்கள் அல்லாஹ்வுடைய பாதை, எவ்வளவு திர்ஹம்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள்கொடையை கொடுத்திருக்கிறார் என்றால் எதுவாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த அருள்கொடையாக இருக்கட்டும், அதை கொண்டு பிறருக்கு நீங்கள் பயனுள்ளதாக இருக்க போக வேண்டும். அதுதான் என்ன? உங்களுடைய அருள்கொடைகளை வெளிப்படுத்துவது. அதே போன்ற ஐந்தாவது, நன்றி உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு அந்த அருள்கொடையில் பங்கு தருவது. நான் சம்பாதித்த நான் எப்படி தர முடியும் அவருக்கு? அன்பான சகோதரிகளே, இது முஃமினுடைய பண்பு அல்ல. முஃமினுடைய தன்மை என்னவென்றால் அவரும் சாப்பிட வேண்டும், பிறரையும் சாப்பிட வைக்க வேண்டும். சஹாபாக்களுடைய தன்மை இப்படிதான் இருந்தது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் அப்படித்தான் அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்கொடை என்ன செய்யுங்கள்? உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ல பாருங்க, என்னுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது ஏழையாக இருக்கிறாங்களா, அவர்களுக்கு உங்களுடைய செல்வத்தை கொண்டு நீங்க உதவுங்கள். நிச்சயமாக அதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக செல்வத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது, மா அஃதல ஸதகா, யா ரசூலுல்லாஹ், சதகாவிலே மிக சிறந்த சதகா எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய செல்வத்தை எங்க செலவழித்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய நிலையிலே தர்மம் செய்கிறானோ அந்த தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். மௌத்தா போகிற நேரத்தில் இது எல்லாரும் கொடுத்துருங்க, மதரசாக்கு கொடுத்துருங்க, மஸ்ஜித் கொடுத்துருங்க, இது செல்வம் இல்லை, இது தர்மம் இல்லை, தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் சிறந்த தர்மம் எது? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, காசுடைய ஆசை இருக்கு, எங்க காசு செலவு பண்ணா மதரசாக்கு கொடுத்தா மஸ்ஜித் கொடுத்தா என்னுடைய காசு குறை போகும் என்று பயப்படுறீங்க. அந்த நிலையிலே நீங்கள் சதக்கா பண்ணக்கூடிய சதக்கா தான் சிறந்த சதக்கா என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். அதே போல சகோதரிகளே, இன்னொரு விடயம், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை அடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய நன்றி உள்ள அடியார்களாக மாறுவதற்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால் மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். லா யஷ்குருல்லாஹ் மன் லா யஷ்குருன் நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாத வரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு எந்த விதத்திலாவது மக்களுடைய அந்த உபகாரம் கண்டிப்பாக இருக்கிறது. அதில் மிக அதிகமான உபகாரம் பெற்றோருடைய உபகாரம். பெற்றோர்கள் நம்மீது அதிகமாக நன்மை செய்திருக்கிறார்கள், நம்மீது அதிகமாக கருணை காட்டியிருக்கிறார்கள், அவர்கள் தியாகங்கள் செய்து நம்மளை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகிறார், அனிஷ்குர் லீ வ லிவாலிதை, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள், அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட தியாகங்களை பெண் பிள்ளைகளுக்காக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் அன்பான சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்களாக மாற வேண்டும் என்றால், நன்றி உள்ள மனிதர்களாக நீங்க மாற வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு அதிகமாக பணிபுரிய செய்யுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரை பெற்றோருக்கு நன்றி உள்ள அடியாராக மாறுங்கள். நாளை அவர்கள் மௌத்தா போனதற்கு பிறகு
உங்களுடைய துவாக்களிலே அவர்களுக்கு நன்றி உள்ளவராக மாறுங்கள். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உங்களுடைய துவா எடுக்கிற பொழுது உங்களுடைய துவாவில் பெற்றோர்களுக்காக துவா செய்யாமல் முடிக்காதீர்கள். பெற்றோர்களுக்காக நீங்கள் அரபியில் தான் கேட்க வேண்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் தமிழில் கேட்கலாம், உருதுவில் கேட்கலாம், உங்களுக்கு எந்த மொழிகளோடு அதை கேட்கலாம். ஒரு பொழுது உங்களுடைய துவாவிலே பெற்றோர்களுக்காக நீங்கள் மறக்காதீர்கள். அவர்களுக்காக ஒரு பகுதியை நீங்கள் வையுங்கள். அதிகமான சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நிறைய மக்கள் நமக்கு உதவி செய்திருப்பாங்க. நான் சொன்னதை போன்று நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள். அந்த நேரத்தில் அன்பான சகோதரிகளே, அதை இஹ்சான் என்று சொல்வார்கள், உபகாரம் என்று சொல்வார்கள். அந்த உபகாரத்தை ஒரு பொழுதும் மறக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், சீராவை படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் யார் அவருக்கு உதவி செய்கிறார்களோ அந்த உதவியை மறுபடியும் செய்யக்கூடிய தன்மையுடையவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது தாயிஃபுடைய அந்த பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவில் வருகிறார்கள். மக்காவில் வருகிற பொழுது மக்காவுடைய குறைஷிகள் ரசூலுல்லாஹை தடுத்தார்கள், நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்பது. அப்பொழுது ஒரு காஃபிர், முத்இம் பின் அதி, காஃபிராக இருந்தவர், அவர் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் தந்தார். ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னுடைய பாதுகாப்பு நீங்கள் மக்காவில் நுழையுங்கள். இது முதலாவது இஹ்சான், உபகாரம். இரண்டாவது உபகாரம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் சோஷியல் பைகாட் செஞ்சாங்க. மூணு வருடம் யாருமே பேசக்கூடாது, எந்த பொருள் வாங்கக்கூடாது. இப்படி மிகப்பெரிய ஒரு சோஷியல் பைகாட் இருந்தது. அந்த சோஷியல் பைகாட்டை உடைத்தவரும் அந்த காஃபிர் முத்இம் பின் அதி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்சானை, அந்த உபகாரத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். மதீனாவுக்கு சென்றார்கள். பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. அந்த பத்ருடைய யுத்தத்தில் 70 குறைஷிகள் சரியாக அழைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது குறைஷின் தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்து, யா ரசூலுல்லாஹ், இந்த கைதிகளை விடுதலை செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் கான முத்இம் பின் அதி ஹய்யன் ثم كلمني على هؤلاء لتركتهم. இந்த நேரத்தில் எனக்கு உபகாரம் செய்த முத்இம் பின் அதி உயிரோடு இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? ஒரே ஒரு வார்த்தை, யா ரசூலுல்லாஹ் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் எல்லோரும் விடுதலை செய்திருப்பேன். அன்பான சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிற பொழுது உங்களுக்கு யார் வேண்டாலும் உபகாரம் செய்திருக்கலாம். அந்த நன்றி எப்பொழுது மறக்காதீங்க. அது காஃபிராக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்திருப்பாங்க. ஏன்? உங்களுக்கு எப்பயாவது நீங்க பஸ்ல போகும்போது உங்களுக்கு ஒரு தண்ணீரை எடுத்து கொடுத்திருப்பாங்க. அதை கூட ஞாபகம் வைங்க. ஏன்? மௌத்தாவதற்கு முன்பதாக அந்த நன்மை மறுபடியும் நாம் செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடியார்களுடைய நீங்கள் நன்றி செலுத்தாத வரை அல்லாஹ்வுடைய நன்றி நீங்கள் பெற முடியாது. அதே போல அன்பான சகோதரர்களே, இதிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கடைசியிலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த நன்றி உள்ள அடியாரை நீ ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆக்களை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆஸ் பின் ஜபலை பார்த்து சொன்னார்கள், முஆஸ், இந்த துஆவை எல்லாம் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகாக சொல்றான், வ கலீலும் மின் இபாதி யஷ்குர். என்னுடைய அடியார்கள் குறைவாக என்ன செய்கிறார்கள்? எனக்கு நன்றி செலுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே பள்ளிக்கு வருகிறார்கள். ஒரு சஹாபி துஆ செய்து கொண்டிருந்தார். அல்லாஹும்ம ஜஅல்னி கலீலும் மின் இபாதி யஷ்குர். உமர் கேட்டார், என்ன அர்த்தம் இது? என்ன துஆ கேட்கிறீங்க? அப்ப அந்த சஹாபி சொன்னார், யா உமர், நீங்கள் குர்ஆனிலே படிக்கவில்லையா? அல்லாஹ் சொல்றான், மிக குறைவான மக்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். எனவே நான் என்ன விரும்புகிறேன் என்றால் அந்த குறைவான அடியார்களில் நானும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த குறைவான அடியார்கள் நாம் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது இது ஒரு நிஅமத், இது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. என்னென்ன தன்மைகள் நான் சொல்லியிருக்கிறேன்? 5 தன்மைகள் 6 தன்மைகள் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அன்பான சகோதரர்களே, இதில் நிறைய தன்மைகள் இருக்கிறது. நாம் எல்லா நிலையிலும் தினமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் நாம் முயற்சிக்க வேண்டும்.
என்னென்ன வழிகள் கிடைக்கிறதோ அந்தந்த வழிகளை கொண்டு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்கள் நாம் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக்குவாராக. அல்லாஹும்ம ஆமீன். நன்றி கெட்ட அடியார்களை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூ மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரூ.